ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகேஸ்வரி குக்கிங் சேனல். இன்றைக்கி மேட்டூர் கிராமத்து மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2-3 லவங்கு இத்தனையும் போட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் 1 கேஜி காட்லா மீனுக்கான மசாலா சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. வத்த மிளகா ஒரு 10-12 மிளகாவை வதக்கிக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பிளேட்டில் போட்டுக்கலாம். என்னன்னாக்கா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ட்ரையாக அரைக்கணும். தண்ணி விடாத அரைச்சிடுங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், ட்ரையாக அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கனாக்கா 2 வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு பீஸு தேங்காய் ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சோண்டு போடுங்க. தேங்காய் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு செப்பரேட்டாக போடுங்க. இப்போ தக்காளி போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மையாக அரைக்கணும். அரைச்சாச்சு. இப்போ பாத்திரத்தில் கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. ஆயில் விட்டுக்குங்க. கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னாக்கா வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இத்தனையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வதக்கும் போதே சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலான்னாக்கா அரைச்சி வச்ச மசாலா போட்டு வதக்குங்க. இந்த மசாலா நல்லா கொஞ்சம் வதங்கணும், பச்சை ஸ்மெல்லாம் போகணும். புளி கரைச்சி கொஞ்சம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு தண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இப்போ புளி தண்ணி விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. நல்லா மேலே ஆயில் வரணும், அவ்வளோ கொதிக்கணும். இப்போ கொச்சிச்சு நல்லா. கொச்சோடனே இப்போ என்ன பண்ணுங்கன்னா மீன் போட்டுக்கோங்க. நீங்கள் காட்டில் இருந்தாலும் போடலாம், இல்லை ஜிலேபி மீன் இருந்தாலும் போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. மீன் போட்டுட்டு ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாவே போதும். உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கம கம நல்ல ஸ்மெல்லு, நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.